السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பரிய கிருபையினால் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு மாதத்தில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட அவரது இல்லத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் வலியுறுத்தி சொன்ன ஒரு சுன்னாவை நிறைவேற்றிவிட்டு திருமறை குர்ஆனிலிருந்து சில வசனங்களுக்கான விளக்கத்தை பெறுவதற்காக நாம் எல்லாம் இங்கு கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரித்தானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் அவன் ஒருவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதற்கான பல்வேறு சான்றுகளை, சாட்சிகளை, அத்தாட்சிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது என்ற ஒரு சிந்தனையோடு தான் பிறக்கிறது. அந்த குழந்தையுடைய சிந்தனை போக்கை, எண்ணங்களை, அவனுடைய வழிமுறைகளை மாற்றி அமைப்பது அவருடைய பெற்றோர்களேங்கிறாங்க. அந்த குழந்தை கிறித்துவனாகவோ யூதனாகவோ நெருப்பை வணங்கக்கூடியவனாகவோ அல்லது வேறு எந்த கொள்கையுடையவனாகவோ அவரை மாற்றுவது பெற்றோர்களே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் பிறந்து அவனை அப்படியே யாரும் எந்த விதமான சிந்தனைகள் புகுத்தாமல் போனால் அந்த குழந்தை அல்லாஹுக்கு ஒருபோதும் என்ன செய்யாது, இணை வைக்காது. அந்த நிலையில் தான் அல்லாஹ் படைக்கிறான். இணை வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவன் வளர வளர தன்னுடைய அறிவை பயன்படுத்தும் போது இப்பிரபஞ்சத்தை பார்க்கும்போது அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவன் இருக்கிறான் என்ற ஏராளமான சாட்சிகளை, சான்றுகளை இந்த உலகத்தில் பரவலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். நான் என்னுடைய உரையின் ஆரம்பத்தில் போது இந்த வசனம் சூரத்து ஆலி இம்ரான் சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தோட கடைசி வசனங்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தொழுகைக்கு எழுந்திருக்கும் போது இந்த வசனங்கள் ஓதுவார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும்
அறியோடு இருக்க அத்தாட்சிகள் சான்றுகள் இருக்கின்றன. அவங்க என்ன செய்வாங்க? சாட்சி இருக்கின்ற காரணத்தினால் எதுக்கூர் அல்லாஹ் கியாமம் குஊதன், அவர்கள் இந்த நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் தன்னுடைய விழாப்புறங்களில் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். எப்படி சொல்லுவாங்க? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எங்களுடைய இரட்சகனே, நீ இந்த வானங்களையும் பூமியும் இரவும் பகலையும் வீணுக்காக படைக்கவில்லை, ஒரு நோக்கத்தை வைத்தான் படைத்திருக்கிறாய். எனவே நரக வேதங்களை காப்பாற்றுவாயாக இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரத்து ஆல் இம்ரானுடைய கடைசி வரைக்கும் ஓதுவாங்க. அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து ஒரு படிப்பினை பெற வேண்டும். என்ன படிப்பினை? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனுடைய அரசாட்சியில் யாருக்கும் எந்த விதமான பங்கும் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் தன்னை மிகப்பெரிய கடவுள் சொல்லிக்கொண்ட ஃபிரௌன், ஆனால் ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப்புன்னு சொன்னார். அந்த ரப்பு கூட, அந்த ஃபிரௌன் கூட வானத்தை படைத்தது நான் சொல்லலை. ஏன் சொல்லலை? அவன் படைக்கப்படுறதுக்கு முன்னாலே வானம் பூமி இருக்கு. நான் தான் வானத்தை படைத்தேன், நான் தான் பூமியை படைத்து சொன்னால் லூசும்பாங்க. நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த வானம் இருக்குது, பூமியே இருக்குது, தன்னை எவ்வளோ படைக்கலாம். அப்போ வானத்தையும் பூமியை படைத்தது யார்? நான் வானத்தை பார்க்குறோமா இல்லையா? நான் அடிக்கடி இந்த வசனங்களுடைய செவிகள் வளர்ந்து விடும். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வைலஸ் ஸமாய் கைஃப ருஃபிஅத் வைலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வைலல் அர்தி கைஃப சுதிஹத் ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். நீங்கள் ஒட்டகத்தை பார்க்கவில்லையா? வானத்தை பார்க்கவில்லையா? பூமியை பார்க்கவில்லையா? தெரியுதா? மலைகளை பார்க்கவில்லையா? எது கேட்குறான்? பார்க்க தானே இல்லை, சிந்திக்க வேண்டும், பார்த்து படிப்பினை பெற. படைத்தவன் யார்? மலைகளை படைத்தவன் யார்? வானங்களை படைத்தவன் யார்? பூமியை படைத்தவன் யார்? எதற்காக படைத்தான்? அந்த படைத்தவன் ஒருவனா இருவனா? லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தில் 2 கடவுள் இருப்பார்களே ஆனால் அங்கே என்ன ஆகும்? குழப்பங்கள் தான் நிலவும். ஒரு கடவுள் மழை பெய்யணும்னு சொல்லுவார், ஒரு கடவுள் மழை பெய்யக்கூடாது. கடவுளுக்குள்ள சண்டை வந்து தான் நிற்கும். எனவே ஒரே கடவுள் தான். இன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய கடவுள் ஒரே கடவுள் தான், அவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். எனவே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான ஏராளமான சாட்சிகளை அல்லாஹ் ரப்புல்லா இந்த உலகத்தில் வச்சிருக்கிறான். அவருடைய ஆற்றல், அவனால் மட்டுமே அதை இயக்க முடியும். இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம், கோள்களை பார்க்கிறோம், இந்த பிரம்மாண்டமான இந்த கேலக்சியை பார்த்து தான் இருக்கிறோம். சில நம்முடைய கண்களுக்கு புலப்படுது, சில நம்ம கண்களுக்கு புலப்படவில்லை. இவை ஒவ்வொன்றும் அதனுடைய லிமிட்டில் தான் எனக்கு இயங்கிட்டு இருக்கு, அவருடைய வட்ட வரைக்குள் இயங்கி கொண்டு இருக்கு. கண்களை பெற்ற நாம், மனிதர்களாகிய நாம், நடக்கும்போது அறிவு இருக்கு, கண்கள் இருக்கு. சமயத்தில் போகும்போது கொண்டு மோதிடுறோம், நடக்கும்போது யாரும் இடிச்சிடுறோம், சாரி சொல்கிறது தானே. அறிவு இருக்கா? கண் இல்லை, உனக்கு கண்ணு தெரியல கேட்குறோமா இல்லையா? கண்கள் இருக்குது, அறிவு இருக்குது, இருந்தவன சில சமயத்தில் கொண்டு மோதிடுறோம், எங்கே இடிச்சிடுறோம். கண்கள் இல்லாத, அறிவு இல்லாத கோள்கள் எவ்வளோ நெருக்கமாக அது இயங்கிட்டு இருக்கு. என்னைக்காவது கிளாஷ் ஆகிருக்கா? எல்லாம் பார்க்க சொல்கிறான், பாரு கேலக்சியை பாரு, வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, என்னைக்காவது என்ன இருக்குது? இடிச்சுக்கிச்சா? இல்லை. அப்படி இடிச்சுக்கிட்டு அந்த உலகம் நிற்குமா? அழிஞ்சிடாது. ஏற்கனவே கோள் நெருங்கி வருது, உலகத்துக்கு ஆபத்துன்னு அலறிட்டு இருக்காங்க இல்லையா? எவ்வளோ அழகாக அதை பாட்டுக்கு தன்னுடைய குல்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் அதனுடைய வட்ட வரைக்குள் நீந்தி கொண்டிருக்கு, கரெக்டாக போயிட்டுருக்கு. சூரியனை பாருங்கள், குறிப்பிட்ட அந்த நேரத்தில் உதிக்குது, குறிப்பிட்ட அந்த நேரத்தில் மறையுது. மனிதர்களுடைய இயக்கத்தில் என்ன இருக்கும்? கொஞ்சம் தாமதம் இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும், அப்படி தானே? சூரியன் அப்படி இல்லை, கரெக்டாக அது குறிக்கப்பட்ட நேரத்தில் உதிக்கும், மறையும். அது எந்தெந்த திசைகளில் மாறி மறையணும்? ரப்புல் மஷாரிக் வல் மகாரிபுங்கிறான். பல கிழக்குகள் பல மேற்குகள் உள்ள ரப்பு, பல கிழக்குகள் பல. ஏன்னா சூரியனும் ஒரே இடத்துல உதிக்காது, நகர்ந்து உதிப்பு நீங்கள் பார்க்கலாம். ரப்புல் மஷாரிக் குர்ஆன் சொல்லக்கூடிய சான்று, அத்தாட்சி. இந்த சூரியனை இப்படி இடம் பேர் மாறி உதிக்க செய்வது யார்?
எந்த அரசாங்கமோ இந்த பண்ணி சொல்ல முடியுமா நான் தான் என்ன? அப்போ ஏற்கிறது யார்? இந்த அத்தாட்சி அல்லாஹ்வுக்குரியது தானே. அல்லாஹ் தானே ரப்புல் மஷாரிக் வல் மகாரிப். இந்த பல மஷ்யகளை மரகுவர் கிழக்குகளை மேற்கிழக்குகளை ஏற்படுத்தி இந்த சூரியன் உதிக்க அல்லாஹ். அந்த சூரியன் ஒரு மனுஷன் ஒரு வாகனத்தை வாங்கினான்னாக்கா ரிப்பேர் ஆகும் ஆகாதாங்க? சர்வீஸுக்கு ஒன்றுமா இல்லையா? ஒன்று தானே. என்னைக்காவது சூரியன் நடு வாரத்தில் நின்று போய் ரிப்பேர் ஆகி 7 ஐலசன் அப்படி தள்ளி விட்டுருக்கீங்களா? என்றைக்கே நின்றுச்சாங்க சூரியன்? நிற்கல இல்லை, கரெக்டாக போயிட்டு இருக்குல்ல. சூரியன் சந்திரன் இன்ன பிற கோள்கள் எல்லாமே கரெக்டாக அவ்வளோ நுணுக்கமான விலை கொண்டிருக்கா இல்லையா? அப்போ எப்படி இந்த இயக்கம்? இதை இயக்கக்கூடியவன் யார்? சிந்திக்கணுமா இல்லையா? எல்லாம் அறிவு கொடுத்தானே இல்லையா? இவ்வளோ ஒரு இயக்கம் இவ்வளோ அழகாக இயங்கிட்டு இருக்கு, கரெக்டாக திட்டம் போட்டால் இயங்கிட்டு இருக்கு. இதை இயக்கக்கூடியவங்க யார்? கண்டிப்பாக ஒரு இயக்கம் இருக்கணும். இயக்கக்கூடிய இல்லாமல் இயங்காது. நீங்கள் என்னத்தான் ரிமோட்டில் ஒரு வாகனத்தை நீங்கள் பண்ணாலும் ரிமோட் ஆப்ரேட் பண்ணணும் இல்லையா? தானாக ஓடாது இல்லையா? யாரும் ரிமோட்டு யாராவது இயக்கக்கூடிய இருந்தால் தான் அது இயங்கும். அப்போ இந்த இயக்கத்தை நடத்துபவன் யார்? எல்லாம் கேட்குறான். அல்லாஹ். அன்றாட சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம். அல்லாஹ். அவலம் யரோ இலசமை, நீங்கள் வானத்தை பார்க்கவில்லையா? நாம் பிகைரி அமதின் தரவுனாக, தூண்கள் இல்லாமல் அந்த வானத்தை நாம் நிறுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். தூண்கள் இல்லை. சாதாரண சின்ன இந்த மொபைல் நிப்பாட்டுறதுக்கு இந்த 3 கால் தேவைப்படுது, அப்படி தானே? இந்த பில்டிங் நிற்கிறதுனாக்கா எத்தனை காலம் போடுறீங்க? ஒரு கொடை விரிக்கணுனாக்கா என்ன இருக்குது? எத்தனை கம்பி இருக்குது? பிடிக்கிறீங்களா இல்லையா? எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே விரிஞ்சு நிற்காது. வானம் எவ்வளோ விரிவானது! நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய தொடுவானம் சொல்லுவோமா இல்லையா? தொடுவானம் என்னன்னாக்கா நம்முடைய பார்வைகளுக்கு அது பூமியில் தொடர போல தெரியும். இங்கேருந்து பார்த்தா ஏதோ பஸ் ஸ்டாண்டில் தொடர போல தெரியும், அங்கே போனால் இந்த தாடிக்கு தாண்டி தொடரும். தொடுவானம் சொல்லுமா இல்லையா? அப்போ வானத்தில் இயல்கை யார்? எங்கே போயிருக்கிறோம்? எங்கே போக முடியாது. அல்லாஹ் சூரத்து ரஹ்மான்ல கேட்குறான், யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி இனி சதஅத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். இந்த வானத்தினுடைய எல்கை விட்டு நீங்கள் வெளியே போய் பாருங்கள், உங்களால் முடியுதா பாருங்க. நல்லா கேட்குறான். ஒரு மனிதன் விமானத்தை நேராக ஓட்டினானாக்க திருப்பி ஓட்டின இடத்துல வந்து நிற்பான். வானத்தை கீழ்ச்சிட்டு போக முடியாதா? போக முடியாது. எல்லாம் கேட்குறான். பாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. சாதாரணமாக இப்போ ராக்கெட் விடுறாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு போகணுமா, எங்கே போகணுமா, இங்கே போகணுமா, இதெல்லாம் இங்கே இருக்குது. சூரியனுக்கு கீழே தான் இருக்குது, வானத்திற்கு கீழே தான் இருக்குது, அப்படி தானே? அங்கேயே போகிறதுக்கு முக்கிட்டு இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை கடந்து போகிறாங்க. ஒவ்வொரு வானத்தின் கதவை தட்டி திறந்து அங்கே ஒரு வாரம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்கிறாங்க அந்த வானத்தில் சில பிளவுகள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இந்த தூண்கள் இல்லாமல் இந்த சப்போர்ட் படைத்தவன் யார்? இந்த பூமி நமக்கு தெரியுமா இல்லையா? இந்த பூமி சுற்றிட்டு தானே இருக்குது. பூமி சுற்றுதா இல்லையாங்க? ஒரு காலத்தில் விஞ்ஞானம் சொன்னது சூரியன் தான் சுற்றிச்சு. நாங்கள் சூரியன் சுற்றலை, சூரியனை சுற்றி பூமி சுழண்டு கொண்டு இருக்கு. அதுதானே பூமி தன்னைத்தானே சுழண்டு கொண்டு என்ன செய்கிறது? சூரியனை அப்படியே சுற்றி வருது. அதான் இரவு பகலாக மாறி வருது. பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அது இரவு பகல் மாறி வருது. அப்போ என்ன செய்யுது? 365 நாட்களில் ஒரு ரவுண்ட் அடிக்குது. இப்படி தானே சயின்ஸ் சொல்லுது. சரி, பூமி உருண்டையா தட்டையா? தட்டை. பூமி சுற்றுதா இல்லையா? சுற்றுது. ஒரு சுற்றக்கூடிய இடத்துல நீங்கள் நின்றீங்கன்னா தூக்கி எறியப்படுவீங்களா இல்லையா? சுற்றுது. பூமி சுற்றுதா இல்லையாங்க? தூக்கி எறியப்படணுமா இல்லையா? நீங்கள் எரியப்பட ஒரு இடத்துல நிற்கிறீங்களா? அது கிராவிடேஷன், அந்த புவி ஈர்ப்பு விசைன்னு சொன்னீங்க இல்லையா? அது இல்லாமல் இருந்தால் போய் விழுந்துருவோம். அந்த புவி ஈர்ப்பு விசை ஏற்படுத்தியால் அந்த பூமி, உங்களுக்கு நல்லா தெரிய சயின்ஸு, தண்ணீருடைய அளவும் பூமியுடைய பரப்பு எவ்வளோங்க? தண்ணீர் அதிகமாக, பூமியுடைய பரப்பு அதிகமாக? தண்ணீர் தானே. ஒரு தண்ணிக்கு மேலே 2/3 தண்ணிக்கு மேலே ஒரு பூமியில் பண்ண ஆடும் ஆடாதா? அல்லாஹ் குரான் வல் ஜிபால அவுதாதா. நாம் மலைகளை இந்த பூமி ஆடாமல் நசையாமல் மலைகளை செஞ்சுருக்கோம், முளைக்காம்புகளாக அரைஞ்சிருக்கோம்.
ஒரு டென்ட் அடிக்கிறதுக்கு எப்படி அடிப்போமோ அதே போல் ஆணிகளாக அரைஞ்சி வச்சுருக்கான். எனவே தான் இந்த பூமி சிதறி வெடிக்கும் பொழுது, வானங்கள் சிதறும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளை பஞ்சு பஞ்சாக ஆக்கிடுவான். பதகுனுல் ஜிபாலு கல்ஹிதில் மன்ஃபூஷ் படிக்கிறோமா இல்லை? சின்ன சொரக்கதனம். வதகுனுல் ஜிபாலு கல்ஹிதில் மன்ஃபூஷ், மலைகள் எல்லாம் ஊதப்பட்ட பஞ்சுகளை போல் பறந்துடும். முடிஞ்சு போச்சு. அந்த எடுத்துட்டா பூமி ஆட்டோமேட்டிக்காக ஆட ஆரம்பிச்சிடும். முடிஞ்சு போச்சு. அதுதான் அழிவு. அப்போ எவ்வளோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான் பாருங்க. இது எல்லாம் சாட்சிகள், அல்லாஹுடைய அத்தாட்சிகள் ஏராளம் ஏராளம். சூரியனை பார்க்க சொல்கிறான், சந்திரனை பார்க்க சொல்கிறான், பூமியை பார்க்க சொல்கிறான். அந்த பூமி என்பது என்ன? நீங்கள் பிக் பேங் தியரி பற்றி படிச்சிருப்பீங்க. அப்போ பிக் பேங் தியரி கூட அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டக்கூடிய ஒரு தியரி தான் அது. பிற்காலத்தில் கண்டுபிடிக்கிறான் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி அல்லாஹ் கூட சொல்கிறான். வானமும் பூமியும் இணைந்திருந்தன, அதை நாம் என்ன செய்யணும்? பிளந்தோம் என்று சொல்லி காட்டுறான். அல்லது ஒரு துண்டு தான் அந்த பூமி. அந்த பூமியில் வசிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கோள்லேருந்து வெப்பத்தை தணிப்பதற்காக அந்த பூமியை குளிராக்கி, அந்த பூமியிலிருந்து நமக்கு என்ன செய்யறான்? பல்வேறு மனிதர்கள் உண்பதற்கான பயிர்களை விளைவிக்கிறான். இந்த பூமியுடைய நேச்சர் என்ன தெரியுமா? எது போட்டாலும் செரிச்சிடும், மக்கிடும். இரும்பை போட்டு வைங்க, என்ன ஆகும்? இரும்பு என்ன ஆகும்? மக்கிடுமா இல்லையா? துரு பிடிச்சி மக்கிடுமா இல்லையா? மனசை கொண்டு போய் புதைக்கிறோம், மக்கிடும். இரும்பை விட விதை இருக்கு பார்த்தீங்களா, அது சாஃப்ட் தான். அப்படி தானே? இரும்பு உறுதி அழுத்தமானதா, விதை அழுத்தமானதா? இரும்பு தானே. விதை நம்ம கையில் கூட உடைச்சிடலாம், இரும்பை உடைக்க விடாது. இரும்பை செரிக்கக்கூடிய அந்த பூமி ஏன் இந்த விதை வந்து செரிக்காமல் வச்சிருக்கு? அதை விட ரொம்ப லேசாக பலகீனமானது தானே. அது மட்டுமல்ல, அந்த பூமியில் நீங்கள் வந்து விதைக்கும் பொழுது அந்த பூமியை பிளந்து கொண்டு அது முளை வருகிறது. அந்த முளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, இப்போ கேட்கணும் உடைஞ்சிடும். அதான் அல்லாஹ் கேட்குறான், அஃபரைத்தும் மா தஹருசூன் அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன் லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாமன் ஃபதல்தும் தஃபக்கஹூன் இன்னா லமுக்ரமூன். சூரத்துல் வாக்கியான்னு சொல்லப்படுற அத்தியாயத்தில் எல்லாம் சொல்கிறான், நீங்கள் விதைக்கக்கூடிய விதையை பார்த்தீர்கள், கவனித்தீர்களா? அதை நீங்கள் விளைவிக்கிறீர்களா, நாம் விளைவிக்கின்றோமான்னு கேட்குற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீ விளைவிக்கிறியா, நாம் விளைவிக்குவோமா? இந்த பூமிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதையை செரிக்கக்கூடாது, திங்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டு அதற்கு தேவையான தட்ப வெப்பத்தை கொடுத்து, பயிர்கள் விளைய வேண்டுமானால் அதற்கான வெப்பம் வேணும், சூரிய வெளிச்சம் வேணும், இருக்கா இல்லையா? அதற்கான இது வேணும், அது விளைவுது. அல்லாஹ் கேட்குறான், நீ பாட்டுக்கு விவசாயி கொண்டு போய் விதை தூக்கிட்டு வந்துடுவேன், அதற்கு தேவையான வெப்பத்தையும் அதற்கு தேவையான விஷயங்களையும் அது வெளியே வரத்துக்குள்ள யார்? அல்லாஹ். நிறைய அது அதான் ஒரு கவிஞர் சொல்லுகிறார், வஃபி குல்லி ஷைஇன் ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹித். நான் பார்க்கக்கூடிய எல்லாவற்றிலும் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கான அடையாளம் எல்லாத்திலையும் இருக்கு. பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் தான் என்பதற்கான சாட்சிகள் நிரம்பி கிடக்குன்னு சொல்லுகிறார். இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரே விதமான தண்ணீர் எடுத்தால் பயிர்கள் விளைவிக்கிறோம் தானே. மாமரமாக இருக்கட்டும், தென்னை மரமாக இருக்கட்டும், கொய்யா மரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கும், ஒரே மாதிரி தண்ணி தானே போகுது. அது வேப்ப மரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், டேஸ்ட்டு மாறுதா இல்லையா? அந்த டேஸ்ட்டு கொடுத்தது யார்? மாம்பழம் இருக்குது, மாங்காய் புளிக்குது, மாம்பழம் இனிக்குது. இந்த டேஸ்ட் யார் மாத்துறா? எப்படி மாறுது? அந்த பூக்களை பாருங்கள், மல்லிகைப்பூ இருக்குது, சாமந்திப்பூ இருக்குது, ரோஜா பூ இருக்குது, அப்படி தானே? அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மனம் இருக்கா இல்லையா? இருக்குது தானே? அதுக்கு என்ன ஸ்ப்ரே பண்ணிங்களா, இல்லை அது அடிக்கிறீங்களா? நாம் அடிக்க கொஞ்ச நேரத்தில் போயிடும், அப்படி தானே? அது அவ்வளோ அழகான ஒரு வாடை வருது இல்லையா? அந்த வாடை தந்தது யார்? மனிதர்களா? இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இன்னும் சொல்ல போனால், ரோசாவை விட மல்லிகை போல வாடை கூடுதலாக இருக்கு. ஒவ்வொருக்கும் ஒரு வாடை இருக்கா இல்லையா? வாடை கொடுத்தது யார்? சுவைகளை மாற்றி மாற்றி கொடுப்பது யார்? நீங்கள் மாம்பழத்தில் வண்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? வண்டு அது எப்போ உட்கார வண்டு? பூவாக இருக்கும்போது உட்காந்துரும், அப்படி மூடிக்கும், அப்படியே காய், அப்புறம் என்ன பழமாக போயிடும், அப்படி தானே? டோட்டலாக கவர் பண்ணியிருக்கும்.
எந்த காற்று உள்ளே போகாதானே. அந்த வண்டு அந்த மாம்பழ கொட்டையில் விதையில் இருக்கும் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? உயிர் வாழுதா இல்லையா? உயிர் வாழுதானே. ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழ வைக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆழ்கடலில் உங்களுக்கு ஆக்சிஜன் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடலுக்குள்ளே புக்கக்கூடியவங்க ஆக்சிஜனை வச்சு தான் உள்ளே போவாங்க, அப்படி தானே? ஆழ்கடலில் எத்தனை விலங்குகள், எத்தனை உயிரினங்கள் இருக்குது. அந்த உயிரினங்கள் எப்படி வாழுது, அதற்கான உணவுகள் எல்லாம் யார் வழங்குறார்? கொஞ்சம் யோசனை பாருங்க. வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அல்லாஹ் சொல்கிறான். இந்த பூமியுடைய மேற்பரப்பில் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதற்கு உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வை சார்ந்ததுங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாம் உணவு கொடுக்கக்கூடிய சில உயிரினங்கள் இருக்கு, நாம் உணவு கொடுக்காத எத்தனையோ லட்சோப லட்சம் உயிரினங்கள் இருக்கு. அவற்றிற்கெல்லாம் உணவு கொடுப்பவன் யார்? அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு மிகப்பெரிய சான்று. இப்படி ஏராளமான சான்றுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறான். வண்டத்து பூச்சியை பார்த்துருக்கீங்களா? பட்டர்ஃப்ளை பல கலரில் இருக்கா இல்லையா? எவ்வளோ அழகாக பல கலர்லேயே இருக்குது. மஞ்சளாக இருக்குது, கருப்பாக இருக்குது, அதுலேயும் ப்ளூ கலர், பல விதமாக இருக்குது. சமயத்தில் பிடிச்சமான அந்த கலர் நம்ம கையில் ஒட்டும். பிடிச்சிருக்கீங்களா? இன்றைக்கி அவன் நடந்து போச்சிய கலர் ஒட்டுதா இல்லையா? அந்த வண்ணத்தை தீட்டியது யார்? நம்ம வீட்டுக்கு என்ன பெயிண்டிங் பண்ணுவோம், ரம்ஜானுக்கு ரம்ஜானு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபேட் ஆகிடும், கலர் ஃபேட் ஆகும். அதுக்கு என்ன கலர் ஃபேட் ஆகிருக்கா? ஃபேட் ஆகாது. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. இப்படி எந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும் அங்கே அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹ் ஒரு இருக்கிறான் என்ற அத்தாட்சி அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்த்து, கடலுக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க, போய் பார்த்து ஜாலியாக வந்துடக்கூடாது. கேரளாவுக்கு போகிறோம், டூர் போகிறோம், பிக்னிக் போகிறோம், போய் சும்மா வரக்கூடாது. அங்கே போன மேலே அல்லாஹுடைய ஆழம், அல்லாஹுடைய ஆற்றல்களை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். மலைகளை பார்க்குறீங்க, சுபஹானல்லாஹ். கடலை பார்க்குறீங்க, இந்த அலைகள் எப்படி வருது, இவ்வளோ தண்ணீர் இருக்க, இந்த தண்ணீர் ஓயாமல் இப்படி அலைகள் வந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் நடுக்கடலில் அலை இல்லைன்னாங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், கடலுக்கு அடியிலும் அலைகள் இருக்குங்கிறான். அப்போ இந்த சயின்ஸ் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுது. மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யல்கியான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். 2 கடல்கள் சேர்ந்து நடக்கின்றன, இடையில தடுப்பிற்கு, ஒன்றை கடக்கான்னு சொல்லி காட்டுறான். இப்போ சொல்கிறான், ஆமாம் அப்படி ஒரு கடல் இருக்குது. எந்த காலம் சொல்லப்பட்டது? விஞ்ஞானம் என்றால் என்னன்னு தெரியாத, நாகரிகமே தெரியாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்தை இறக்கி வைக்கிறான். நபிகள் சயின்டிஸ்ட், ரசூல் ஸல்லல்லாஹு சயின்டிஸ்டா அல்ல உலகத்தில் சுற்றி பார்த்தாங்களா? ஒரு உம்மி நபி, எழுத படிக்க தெரியாத நபி தானே. அப்போ எழுத படிக்கிறது இவ்வளோ அறிவியல் உண்மைகளை சொல்கிறாங்கன்னாக்கா அது கண்டிப்பாக முகமதுடைய வார்த்தையை இருக்க முடியாது. அது முகமதுடைய இறைவன், அது இறைவனுடைய வாக்காக தான் இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. குர்ஆன் அல்லாஹுடைய வேதம் என்பதற்கான சான்றுகளும் இருக்குது. அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கான சான்றுகளும் இருக்குது. முகமது அல்லாஹுடைய ரசூல் தான் என்பதற்கான சான்றுகளும் இருக்குது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் நிறைய சான்றுகள் சொல்லி காட்டுறான். ஒரு கட்டத்தை சொல்லி காட்டுறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம். நாம் எங்களுடைய சான்றுகளை, அத்தாட்சிகளை உலகத்தில் பல கோணங்களில் காட்டுவோம், உங்களிலும் காட்டுவோம்ங்கிறான். நம்மை நாமே சிந்தித்து பார்த்தாலே அல்லாஹுடைய பல சான்றுகள் இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். என்ன? ஒவ்வொரு ஆர்கனும் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா? நம்மளை ஃபங்க்ஷன் பண்ணுறோம். மனிதனுடைய உடம்புல 2 விதமான ஆர்கன்ஸ் இருக்குது. ஒன்று வெளிப்படையாக இருக்குது, ஒன்று உள்ளே இருக்குது. வெளிப்படையாக இருக்கிறதெல்லாம் அல்லாஹ் அது கண்ட்ரோல் நம்ம கையில் கொடுத்துட்டான். கண்ணை நம்ம நினச்சா என்ன செய்யலாம்? மூடலாம், காதை மூடிக்கலாம், மூக்கை மூடிக்கலாம், வாயை பொத்திக்கலாம், செய்யலாமா இல்லையா? இது நம்முடைய கண்ட்ரோலில் கொடுத்துட்டான். சில ஆர்கனை அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோலில் கொடுத்துருக்கிறான். ஹார்ட், கிட்னி, லிவர் நம்மளை இயக்குறோம், அல்லாஹ் இயக்குறான். அந்த இயக்கத்தை அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்துருந்தானே. ஆனால் ஆஹா, இன்னைக்கு ஹார்ட் பீட்டை நான் டியூன் பண்ணலை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தூங்கிட்டா, மறந்துட்டேன், ஹார்ட் பீட்டை நம்ம செயல்படுத்த முடியலன்னு முடிஞ்சு போச்சு. ரஹ்மான் ரஹீம் டே ஒன்றால் முடியாதுராது.
எனக்கு பிஸியாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்ட்டு. அல்லாஹ் இயக்குகிறான். அதை வெளியில் உள்ள நாம் இயக்குறோம், கையை இயக்குறோம், காலை இயக்குறோம், கண்ணை இயக்குறோம், எல்லாம் இருக்கிறோம். இது நம்ம கையில் கொடுத்துட்டான். உள்ள விஷயங்கள் அவ்வளவும் இன்னைக்கு மருத்துவத்தை துறையில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டு பாருங்க, அந்த ஆர்கன்ஸினுடைய செயல்பாடு அதிசயத்தக்க முறையில் இருக்குங்கிறாங்க. ஒரு காலத்தில் ஹார்ட் தான் ஒரு மிகப்பெரிய விஷயம்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, கல்லீரல் தான் முக்கியமாங்கிறாங்க. அந்த கல்லீரலை வெட்டினாலும் வளரும். ஹார்ட்டை வெட்டினா வளருமா? லங்ஸை வெட்டினா வளருமா? வளரதில்ல. ஒவ்வொன்றும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நேரம் ஒரு பாடி கிளாக் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறான். எந்தெந்த ஆர்கன் எந்தெந்த நேரத்தில் இயக்கணுங்கிற. இன்னைக்கு மருத்துவம் அப்படியே வியந்து போய் நிற்குது. இது எப்படி இயங்குது? அல்லாஹ் அப்படின்னு இயக்குறான். நீ ஒன்றில் பாருங்கிறான். இந்த தலை இருக்குல்லங்க, பலவிதமான நீர்கள் சுரக்குது. அதில் தெரியுமா உங்களுக்கு? கண்ணில் நீர் இருக்கா இல்லையா? அந்த நீர் எதுக்கு? வெளியிலேருந்து தொற்றுகள் ஏதாவது ஏற்படாமல் இருக்குதுக்கு அந்த கண்ணில் நீர் ட்ரை ஆகாமல் இருக்கணும். இல்லாட்டா கண் பார்வை மங்கிடும். தூசு பட்டோட என்ன ஆகுது? தள்ளுதா இல்லையா? வெளியே தள்ளுதா இல்லையா? நீங்கள் நைட்டில் படுக்கும்போது தள்ளுதா, அழுக்க வெளியே தள்ளுதா இல்லையா? என்ன இது தள்ளுது? அது அந்த லிக்விட் தானே தள்ளுது. அதே மண்டையிலிருந்து தான் காதுக்கு சில லிக்விட் வருது. கண்ணில் வரக்கூடிய தண்ணீர் உப்பு கரிக்கும், தெரியுமா? தண்ணி வருது இல்லையா, அது உப்பு கரிக்கும். நாவில் உமிழ்நீர் வருது இல்லையா, அது இனிக்கும். அது செரிமானத்திற்கு ஒரு நீர் சுரக்க தலையில இருந்து. நாக்கு ட்ரை ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். தொண்டை வறண்டு போச்சு, நாக்கு வறண்டு போச்சு, ஏதாவது குடிக்கிறேன் அப்படிங்கிறீங்களா இல்லையா? அப்போ அந்த நீர் உமிழ்நீர் என்ன ஆகுது? உங்களுடைய நாவை, உங்களுடைய உணவை செரிக்க வைப்பதற்காக உமிழ்நீர். அதனால தான் என்ன செய்யறாங்க, நல்லா மென்று சாப்பிட சொல்கிறாங்க. நொறுங்க திண்டால் நோய் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம நொறுங்க தின்னானாக்கா முறுக்கு, வடை, பஜ்ஜி நினச்சிக்கிட்டோம். அது அல்ல, நல்லா மென்று திங்கணும். அந்த டேஸ்டி பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நாக்கில் டேஸ்டி பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது இனிப்புக்கு சில பட்ஸ் இருக்குது, கசப்புடருக்கு பட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பட்ஸ் இருக்குது. இந்த டேஸ்ட் நமக்கு மட்டும் தெரியும், மனிதர்களுக்கு மட்டும்தான். இந்த கலர் கூட மனிதர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பூனைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒயிட் அண்ட் பிளாக் தான், அதுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. மனிதர்களுக்கு மட்டுமே அது இருக்குது. அப்போ இந்த அந்த டேஸ்ட் சொல்லி பாருங்க, கொஞ்சம் உப்பு கூடுதலாக நல்லா இருக்குமா? உப்பு இல்லையே, இனிப்பு அதிகமாக இருக்க, கசப்பாக இருக்க, துவர்ப்பாக இருக்க. இந்த சுவைகளை சொல்லுறது பட்ஸ் இருக்கா இல்லையா? அந்த பட்ஸும் ரீக்ரோத் ஆகிட்டே இருக்கிறாங்க. அந்த உமிழ்நீர் நம்முடைய உணவை செரிப்பதற்கு மிக முக்கியமாக இருக்குது. அதனால் நல்லா மென்று சாப்பிடுங்க. மெல்லாமல் நீங்கள் லபக்னு முடிங்கினாக்கா கடைசியில் உள்ளே போய் செரிக்க விடாமல் பிரச்சனை சுகர் சேரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மருத்துவம் அப்படி பேசிட்டு இருக்கு. காதுகளில் ஒரு நீர் சுரக்கிறது. அந்த நீர் கசப்பான நீர்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. இதில் உப்பு கரிக்குது, இது இனிக்குது, காதில் சுரக்குது, கசக்குது. அந்த இதுக்கு இந்த பூச்சி பொட்டுகள் உள்ள நுடாமல் இருப்பது தடையாக இருக்குது. இடம் ஓப்பனாக தானே இருக்கு, அழகாக உள்ள பூந்துருமா இல்லையா? அது உள்ளே போகாமல் இருப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கு ஒரு விதமான ஒரு சுரப்பை கொடுத்துருக்கிறான். இவ்வளோ விஷயங்கள் மூக்கலை, அதாவது ரொம்ப வழுவழுப்பான ஒரு இது கொடுத்துருக்கிறான். தூசி கிளிக்ஸ் உள்ளே போகக்கூடாது என்பதற்காக வேண்டி. அப்போ எந்த வழியாக இந்த கிருமிகள் தொற்றுகள் உள்ளே போகுமோ அதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக ஒரு நீரை எல்லாம் மூளையிலேருந்து மண்டையிலேருந்து சுரக்க வைக்கிறான்னாக்கா நாம் செய்கிறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதான் சொல்கிறேன், நீ ஒன்றை சிந்திச்சு பாரு, நான் யாருன்னு உனக்கு புரியும், என்னுடைய ஆற்றல் அதிகாரம் என்னன்னு உனக்கு புரியும், நான் ஒருவன் தான் உன்னை இயக்கி கொண்டு தெரியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக பல்வேறு ஆதாரம் சொல்லி காட்டுறான். கடலை சொல்கிறான், பூமியை சொல்கிறான், வானை சொல்கிறான், விலங்குகளை சொல்கிறான். நான் விலங்குகளுக்கு 6 அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்படி தானே? விலங்குக்குன்னா இல்லை, 5 அறிவு தங்குறாங்க. ஆனால் அந்த 5 அறிவு உள்ள அந்த விலங்கு எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட தெரிஞ்சு சாப்பிடுதுங்க. மனுஷனை கண்டகை சாப்பிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்ட்டு வீடுகளில் பூனையை பார்த்துருக்கீங்களா? பூனை இரவிலும் பார்க்கும், பகல்லாம் பார்க்கும், தெரியும் தானே? நமக்கு பகலில் மட்டும்தான் பார்க்க முடியும், நைட்டில் டார்ச் வேணும், பார்க்க முடியாது. பகலில் மட்டும் வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் நான் பார்க்க முடியும். ஆனால் பூனைகள் என்ன செய்யுது?
பகல்லையும் பார்க்கும், நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பளபளன்னு தெரியும், கண்ணு க்ளீனாக பார்க்கும். அந்த பவரை கொடுத்தது யார்? ரப்பு. ஆந்தை பார்த்துருக்கீங்களா? ஆந்தை பகலில் கண்ணு தெரியாது, அது நைட்டில் தான் பார்க்கும். நாம் பகலில் பார்க்குறோம், ஆந்தை நைட்டில் பார்க்குது, பூனை ரெண்டும் சேர்ந்து பார்க்குது. இந்த பூனைக்கு நீங்கள் பால்கள் வச்சு பாருங்கள், ஒரு கோப்பையில் பால் வச்சிங்கன்னா கொஞ்சம் இடத்துக்குள்ளே டக்குன்னு நாக்காலே என்ன செஞ்சிடும், நக்கி அது காலி பண்ணிடலாம். உங்களுக்கோ அல்லது சிறுவர்களுக்கோ ஒரு கோப்பையில் பாலை கொடுத்து நாக்காலே நக்குனாக்கா அரை கோப்பை கொடுத்தா 3/4 கோப்பை வரும். ஏன்? ஜொல்லு ஊற்றி அது எச்சில் ஊற்றி அரை 3/4 கோப்பை ஆகிடும். முடியாது. மீனை சாப்பிட்றோம், முள்ளை பார்த்து பார்த்து எங்கே தொண்டலை குத்திருதான்ட்டு, மீன் முள்ளைத்தான் பூனை சாப்பிடுது. சாப்பிடுதா இல்லையா? அந்த பூனை பற்றி எல்லாமே கோரப்பற்கள், ஷார்ப்பாக பார்த்துருப்பீங்க. மாடுற பார்த்துருக்கீங்களா? இல்லாமல் தட்டை பற்களாக இருக்கும். தட்டை இருக்கிய அது அரைக்கணும், கிரைண்டர்ட்டு அரைக்கணும், அரைச்சி உள்ள தள்ளணுமா இல்லையா? மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் கோரப்பல் இருந்திருக்கா, தட்டைப்பல் இருந்திருக்கான். ஃப்ரெண்டில் உள்ளது கோரப்பல், இங்கே கடித்து உள்ள தள்ளி அங்கண்ணா நசுக்கு இருக்கா இல்லையா? பூனைக்கு அது கிடையாது, கோரப்பல் மட்டும்தான். சிங்கத்துக்கு கோரப்பல் மட்டும்தான். ஒரு பக்கம் மாட்டுக்கு தட்டைப்பல், நமக்கு ரெண்டுமே இருக்கு. எனவே ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை வெஜ்ஜு நான்வெஜ்ஜாக படைச்சிருக்கான். நான் வெஜிடேரியன் சொன்னாடே, நான்வெஜ்ஜுக்குள்ளதும் இருக்குது, வெஜ்ஜுக்குள்ளதும் இருக்குது, அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ எவ்வளோ அத்தாட்சிகள் அல்லாஹ்ல வச்சிருக்கிறான். ஒரு சாதாரண நாக்கு இருக்குது, பேர்லாம் சொல்கிறான், வஃபி இஹ்திலாஃபி அல்சினத்திக்கும் லஆயா, உங்களுடைய மொழிகள் மாறுபட்டு இருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிங்கிறான். தமிழ் வாழ்க, ஹிந்தி ஒழிக, இந்த கோஷம் போட்டெல்லாம் என்னன்னுக்க, மொழிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அத்தாட்சியத்தை இஸ்லாம் சொல்லுது. தமிழ் உயர்ந்த மொழி அல்லது உருது உயர்ந்த மொழி, அரபி உயர்ந்த மொழியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மொழிகள் மாறுபட்டு இருப்பதே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஒரு சின்ன ஒரு நாக்கு தாங்க பல மொழிகளை பேசுதா இல்லையா? அதே நாக்கு இங்கிலீஷுக்கு ஒரு நாக்கு, தமிழுக்கு ஒரு நாக்கு, அப்படியா? அப்படி இல்லை, ஒரே நாக்கு தானே. அந்த ஒரு நாக்கு தான் பல மொழிகள் பேசுது. அந்த நாக்குடைய அதிர்வு தானே உங்களுக்கு வருது மொழின்ட்டு. மாட்டுக்கு நம்ம விட பெரிய நாக்கு இருக்குது, அதுக்கு பேன்னு சொல்ல எதுவுமே சொல்ல தெரியாது. இவன் என்ன செய்வான்? இந்தியாவில் இருந்தால் உம்மா வாப்பா அப்படிம்பா, அமெரிக்கா மெம்மி டாடிம்பா, அப்படி தானே? மாட்டை எங்கே கொண்டு போட்டாலும் ஒரே பாஷையை தான் பேசாது, இங்கிலீஷும் பேசாது, அரபியும் பேசாது. இப்போ இவ்வளோ பெரிய நாக்கு இருந்து கூட ஒரு மொழி தான் பேசுது, அது தெரியுதுங்களா? அது குறு மொழியில் தான் பேசும். எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிசானு வ ஷஃபதைன் வ ஹதைனாஹு நஜ்தைன், நாம் மனிதருக்கு 2 கண்களையும் 2 உதடுகளையும் ஒரு நாவையும் கொடுக்கவில்லையான்னு கேட்குறான். அல்லாஹ்வுடைய நியமத்தை நான் உனக்கு தந்திருக்கனா இல்லையா? என்ன கொடுத்துருக்கேன்? அல்லாஹ் எண்ணற்ற நியமத்தில் கொடுத்துருக்கிறான். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி காட்டுறான் பாருங்க. அலம் நஜஅல் லஹு ஐனைன், கண்ணை கொடுத்துருக்கனா இல்லையா? அந்த கண் எவ்வளோ பவர்ஃபுல் கண்ணு தெரியுமா? ஒரு குழந்தை சின்ன பிள்ளை பார்த்தா அப்படியே அதை என்லார்ஜ் பண்ணி, நீ அந்த பையன் தானே கரெக்டாக கண்டுபிடிப்பான். தான் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஜூம் பண்ணிக்குது. அந்த பவர் இந்த கண்ணுக்கு தான் இருக்கு. அந்த கண்ணை பற்றி ஆராய்ச்சிகளும் பெரிய அதிசயமாக சொல்கிறாங்க. எத்தனை நரம்புகள் வருது அங்கே, எப்படி செய்யுது, அந்த கருவீடு எதுக்கு, வெள்ளை வீடு எதுக்கு இருக்குது, எல்லாமே அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய ஏற்பாடு யார் செஞ்சிருக்கோம்? அசந்து போய் நிற்கிறாங்க அந்த வீடு. அதே போல் 2 உதடுகளை கொடுக்க வேணும்னு கேட்குறான். ஒரு மனிதன் பேச வேண்டுமானால் உதடு கண்டிப்பாக தேவை. உதடு இல்லாவிட்டால் பேச முடியாது. அம்மான்னு சொல்லுங்க, 2 உதடு பிடிச்சி சொல்லுங்க, இருக்கா இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலிமாவுக்கு மட்டும் உதடு சேராவிட்டாலும் கலிமா சொல்வதற்கு ஏற்படுத்திருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முடிஞ்சு போச்சா? அந்த சக்கராத்துடைய நிலத்தில் மனுஷனுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கூட இந்த உதடுகள் அசையவில்லை, ரொம்ப சிரமப்படாமல் கூட இந்த கலிமா உதடுகள் அசையாமலே சொல்லலாம். மற்ற வார்த்தை உதடுகள் அசையணும், சேரணும், விலகணும், இதெல்லாம் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் உதடு சேருதா? சேரல.
அப்போ எவ்வளோ எளிமையாக்கி வச்சிருக்கான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஒரு பதில் பேசுவதற்கு உதடுகள் கண்டிப்பாக தேவை. ஆனால் கலிமத்து ஷஹாதா, கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு உதடுகள் சேர வேண்டிய அவசியம் இல்லை அளவிற்கு சிரமத்தை குறைத்து அல்லாஹ் தஆலா இலகுவாக போடக்கூடிய அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறான். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. எவருடைய கடைசி வார்த்தை மரணிக்கும் போது எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமோ அவன் சொர்க்கத்தில் நுழைவான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்போ சொல்ல முடியும் தெரியுமா? சொல்லி சொல்லி பழகி இருந்தால்தான் அந்த கலிமா நாவில் வரும். அதற்கான ட்ரைனிங் தான் நமக்கு எல்லா நிலையும் தரப்படுது. பாங்கு சொல்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கா? ஒது செஞ்சு வர்றோம், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கா? அத்தஹியாத்துல அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கா இல்லையா? அப்போ அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு பல்வேறு இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ சொல்லி சொல்லி பழகக்கூடியவனுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துடும். சொல்லவே இல்லை அந்த நேரத்தில். அதுக்கு தான் சமயத்தில் ஒரு மனிதன் சக்கராத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தின் போது அந்த கலிமாவை சொல்ல அவனுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணான்னா ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு? லக்கின் மௌதாக்கும் பிலா இலாஹ இல்லல்லாஹ். இறக்கக்கூடிய தரவுக்கு கொடுங்க, நீங்கள் என்ன செய்யுங்க? தல்கீன் சொல்லி கொடுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுக்குறோம். அதை எப்படி சொல்லி கொடுக்க தெரியுமா? சொல்லுன்னு கொடுக்கூடாது. பக்கத்தில் உட்காந்து ஒரு நல்லா தெரியுது இவர் இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், இவருடைய உயிர் பீரை போகும்போது பக்கத்தில் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் காதில் விடுறப்பார், லா இலாஹ இல்லல்லாஹ் கேப் விட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரிஸ்க் அது. எனவே அந்த இடத்துல ரொம்ப நிதானமாக அந்த கலிமா சொல்லி தரணும். பக்கத்தில் அமர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது அந்த மனுஷன் அப்படியே அந்த நிலையில் என்ன செய்வான்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படுவது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாக சொல்லி காட்டாங்க. நல்லவனோ கெட்டவனோ யார் இருந்தாலும் அந்த இறக்கக்கூடிய கண் பார்வைக்கு தெரியக்கூடியவர்கள் மலக்குமார்கள் தான். அவருடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அப்போ தெளிவாக தெரிஞ்சிடுது, ஆஹா நம்முடைய விஷயம் முடிஞ்சு போச்சு. எனவே அவர்களை நோக்கித்தான் அவனுடைய பார்வை இருக்குமே தவிர அப்போ நாம் என்ன செய்கிறோம்? யார் தெரியுதா யார் தெரியும் கேட்டால் ஒன்றும் நிதானம் இருக்காது. கண்டு திறந்தா இருக்கும், நிதானம் இருக்காது. ஏன் நிதானம் இருக்கா தெரியுமா? அவர்கள் இப்பொழுது வானவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முழு கவனம் அங்கே போயிடுச்சு. நீங்கள் என்ன சொன்னாலும் தெரியாது, உணர மாட்டாங்க. மிக முக்கியமான கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா நான் மரணம் செஞ்சுக்கேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 கண்களை கொடுக்கவில்லையா, நாவுகளை கொடுக்கவில்லையா? ஒரு நாவை கொடுக்குறான், 2 உதடு கொடுத்துருக்கான், கண்ணை கொடுத்துருக்கிறான். இதில் நாம் எவ்வளோ விதமான விஷயங்களை வைத்திருக்க சிந்தித்து பாருன்னு சொல்லுகிறான். எனவே அல்லாஹுடைய அத்தாட்சிகள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஏராளமாக இருக்குது. நகை வளர வெட்டுறோமா இல்லையா? வெட்டிகிட்டே இருக்கோம். எங்கே நகை இருக்காங்க உள்ள? இல்லை அழகாக வெட்டிகிட்டே இருக்கோம். இந்த முடி வளருதா இல்லையா? பார்பர் ஷாப் கட் பண்ணிங்களா இல்லையா? புருவ முடி வளருதா? இப்படி வந்து விழுந்துடுதா? ஒரு லிமிட்டோடு நிற்குதா இல்லையா? அப்போ ஒரு லிமிட்டோடு நிப்பாட்டுறது யார்? தலைமுடி வளர்றா போல இந்த புருவ முடியோ அல்லது என்ன ஐலாஷ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இமையில் இருக்கக்கூடிய முடி வளருது இல்லைல்ல. வளராமல் அவனை ஸ்டாப் பண்ணுற ஒரு குறிப்பிட்ட அது வந்து ஸ்டாப் ஆகிடுறதுனால யார் சேராது? எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த இயக்கம் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் நீங்கள் நினச்சி பார்த்தாலே, உங்களுக்கு சிந்திச்சு பார்த்தாலே பல சான்றுகள் உங்களுக்கு தெரியும். நான் ஒருவன் இருக்கிறேன், நான் ஒருவன் தான் அதை இயக்கி கொண்டு என்பதற்கான சாட்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடம் சொல்லி காட்டுறான். ஏன்னா அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் காணக்கூடிய எதுவாக இருந்தாலும் அங்கு அல்லாஹுடைய அத்தாட்சிகள் நம்மால் பார்க்க முடியும் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து படிப்பினை பெற்று அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கான சான்றுகள் நமக்கு தெரிந்த பிறகு அந்த அல்லாஹ் ஒருவனையே வணங்கி வழிபட்டு அவனது மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ் நமக்காக தேர்வு செய்து வைத்திருக்கிற சொர்க்கத்தின் நுழையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கிரமிக்கும் கேட்டுக்கொண்டு இந்த உரை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.